ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க சிம்பிளான முறையில் சுண்டக்காய் வச்சு நம்ம எப்படி வத்த குழம்பு ரெடி பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வத்த குழம்பு வைக்க நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப் அளவு நான் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் நம்ம புளியை கரைச்சி ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, அரை முடி தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதுதான் இந்த குழம்பு வைக்க தேவையான பொருட்கள். வாங்க நம்ம இப்போ வத்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி வச்சு நம்ம சுண்டக்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வத்தலை வந்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. சுண்டக்காய் வறுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அடியில் நரன்னு இருக்கும், மணல் மாதிரி. நம்ம தெளிவாக ஊற்றிக்கலாங்க. குழம்பு தாளிக்க எடுத்துக்கலாம் அந்த எண்ணெய் அப்படியே. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதோ தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதக்கும் போதே நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம எப்பவும் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சிரும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்குங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சதால் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் எலுமிச்சப்பழ சைஸில் நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி போடுறேன். இது மிக்சட் சில்லி பவுடரு, வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தூளுங்க. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வேணுன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. குழம்பு நல்லா கொதித்து மிளகா வெடிப்பு போட்டோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போங்க. குழம்பு கொதித்து சுண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கோங்க குழம்பு. இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே நம்ம வத்தலை வந்து பொரிச்சு வச்சுருக்க சுண்டக்காய் வத்தலை நம்ம சேர்த்து அப்படியே இறக்கிடலாங்க. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து அரை முடி தேங்காய் சேர்த்து நான் வந்து குழம்பு கொதிக்க வைக்கிறேங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரிச்சு வச்சுருக்க சுண்டக்காய் வத்தலை நம்ம சேர்த்துடலாங்க. சுண்டக்காய் வத்தலை சேர்த்துட்டு ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. ஒரு கொதி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாங்க. சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.